சீமானுக்கெல்லாம் பெரியாரை பேச என்ன தகுதி இருக்கு? சோத்துக்காக எவன் காலில் விழுகிறவன் நீ, சோத்துக்காக யாரையும் சுரண்டி திங்கிறவன் நீ. நீ ஆதாரம் கேட்ட இல்ல, மேடல் நின்றுட்டு நான் சொத்து சேர்த்திருக்கேன்னு சொல்றாங்கப்பா, ஆதாரம் எங்க? அதர்மம் மனோஜா ஆதாரத்தை போட்டுதான் உன செருப்பு கழட்டி அடிச்சான். என்னடா சீமான் இவ்வளவு கேடுகட்ட பயிலார் நீ திருற? நான் ஆட்சிக்கு வந்தா அறுத்து தள்ளிடுவேன், நான் ஆட்சிக்கு வந்தா புடுங்கி தள்ளிடுவேன், அறுத்து விட்டுட்டு இருக்கு. வணக்கம் தோழர்களே. சீமானுக்கு கட்டம் சரியில்லைங்க, அதனாலதான் தமிழ்நாட்டு மக்கள் கட்டம் கட்டி அடிக்கிறாங்க. சும்மா போறவங்க வர்றவங்க எல்லாம் பொள்ளேர்னு புடனிலே அடிக்கிறாங்க. வாண்டடா போய் வண்டியில ஏறி முட்டுச்சந்து மூத்திரச்சந்துன்னு எல்லா இடத்துலயும் மிதி வாங்கிட்டு கிடக்கு இந்த சில்ற பீஸ். அப்படி என்னையா பண்ணாருன்னா, கடந்த ஒரு வாரமாவே புத்தக சந்தையில போய் ஒளரி கொட்டிட்டு வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய எதிர்ப்பையும் சம்பாரிச்சுட்டு உட்கார்ந்து அதை சமாளிக்கிறதுக்காக மேலும் மேலும் ஒளரி கொட்டிக்கிட்டு இருக்கு. பெரியாரை இழிவுபடுத்தி பேசி கடைசியில இன்னைக்கு மூஞ்சியிலேயே மிதி வாங்கியிருக்கு. அதுல கு ராமகிருஷ்ணன் தோழர் இருக்கார் பாருங்க, பெரியாரை பற்றி பேசின உடனே ஆதாரம் எங்கடா காட்டு, ஆதாரம் எங்க அப்படின்னு கேட்டு நாளைக்கு காலையில 10 மணிக்கு சீமான் வீட்டுக்கு போறாரு. இத கேள்விப்பட்டோன்னே இந்த சங்கி சீமான் ஐயோ சிக்கிட்டோம், சின்ராசு ஓடுறான்னு ஓடி பக்கத்து ஊர்ல இருக்கிற பாண்டிச்சேரியில போய் பதுங்கிட்டாப்ல. ஏன்னா கு ராமகிருஷ்ணன் தோழர் யாரு? தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர். அவர் தந்தை பெரியாரோட பயணித்தவர், அவரோடு அரசியல் களத்தில் நின்று போராட்டம் நடத்தியவர், பல முறை சிறை சென்றவர், இன்னைக்கு வரையும் கூட போராட்ட களத்துல நிக்கக்கூடியவர். நேத்து யூஜிசி அறிக்கை வந்துச்சு இல்லையா, வந்த 2வது மணி நேரத்துல களத்துல நின்று போராடினவர் அவர் தான். நேத்து நான் உன் வீட்டுக்கு வர்றேன், இன்னைக்கு காலையில 10 மணிக்கு அவர் போறதா சொல்லியிருக்காரு. வர்றேன்னு சொன்ன உடனே இந்த சில்ரா சீமான் தெரிச்சு ஓடி போய் பாண்டிச்சேரியில பதுங்கிட்டாப்ல. அப்ப மக்கள்கிட்ட நம்ம கேட்கிறோம், என்னயா சீமான் எங்கேயாடா? சீமான் பாண்டிச்சேரிக்கு போயிட்டாரு, பொதுக்குழு கூட்டம் நடத்த போயிருக்காரு. உன் கட்சியில தான் பொதுக்குழுவும் இல்ல செயற்குழுவும் இல்ல, நீ ஒத்தால் தான் இருக்க, அங்கதான் காத்தாடிக்கிட்டு கிடக்கு. அப்புறம் என்ன பொதுக்குழுக்கு போயிட்டாரு? எப்படியும் தோழர் போனா ஊடகங்கள் போகும், பத்திரிகைகள் போகும், இது பத்திரிகை செய்தியா மாறும். இதுக்கு நம்ம கையில ஆதாரத்தை கொடுக்கலன்னா சிக்கி சீரழிய வேண்டி வரும், அசிங்கப்பட வேண்டி இருக்கும், போறோம் வரலாம் புளிச்சுன்னு துப்புவோம். அதனால இதுல இருந்து தப்பிச்சுக்கணுன்றதுக்காக இந்த சில்றப்பைய சீமான் தெரிச்சு ஓடி போய் தப்பிச்சிருக்கான். நான் என்ன சொல்றேன்னா, சீமானுக்கெல்லாம் பெரியாரை பேச என்ன தகுதி இருக்கு? சோத்துக்காக எவன் காலில் விழுகிறவன் நீ, சோத்துக்காக யாரையும் சுரண்டி திங்கிறவன் நீ, சோத்துக்காக எந்த இடத்துலயும் போய் கால் விழுகிறது தூக்கி எறிகிறது எல்லாத்தையும் பாக்குறவன் நீ. நீ எல்லாம் தகுதியான ஆளா பெரியார பேசுறதுக்கு? நீ ஒரு பாலியல் சுரண்டல்வாதி. 15 வருஷமா ஒன்னா ஒரு பிள்ளை செருப்பு கழட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கு. நீ ஒரு பாலியல் குற்றவாளின்னு உன் கட்சியில இருக்கிற அத்தனை பேர் மேலையும் பாலியல் குற்றச்சாட்டு இருக்கு, அத்தனை பேர் மேலையும் நிரூபிக்கப்பட்ட பாலியல் குற்றச்சாட்டு இருக்கு. இந்த லட்சணத்துல நீங்களாம் பேசலாமா? உங்களுக்கு எல்லாம் தகுதி இருக்கா பெரியார பத்தி பேச? அதுல என்ன பேசியிருக்கான்னா, பெரியாரு அக்கா தங்கச்சி ஆத்தா கூட எல்லாம் பாலியலா தொடர்பு வச்சுக்கோங்க, பாலியலா இருங்க அப்படின்னு சொன்னாராம். அட பாவிங்களா, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்ல? பெரியார் யாரியா? ஆண்மை ஒழிய வேண்டும் என்று சொன்னவர். ஆண்மை என்பது ஒரு குணமாக கட்டமைக்கிறீங்க. அறிவு, வீரம், ஆளுமை, கல்வி எல்லா நல்லதையும் ஆண்களுக்கு கொடுத்துட்டு பெண்களுக்கு அன்பு, இரக்கம், விட்டு கொடுக்கறது அது இதுன்னு லொட்டு லொஸ்குன்னு உடஞ்சதா கொடுக்குறீங்க. இது நியாயம் இல்லை. இந்த ஆண்மை ஒழிய வேண்டும், ஆணும் பெண்ணும் சமத்துவமா இருக்கணும்னு சொன்னவர் தந்தை பெரியார். அவர் உனக்கு அம்மா கூட போ, தங்கச்சி கூட போ, அக்கா கூட போன்னு சொன்னாரா? எவ்வளவு கேடுகட்டத்தனன்னு பாருங்க. தெருவுல நீ போய் ஒளரி கொட்டி மிதி வாங்கினேன்னா உடனே பெரியார் அப்படி சொல்லிவிட்டு திசை திருப்புறது, இது கேடுகட்டத்தனம் இல்லையா சீமானுக்கு? சீமான் கஞ்சி குடிக்கிறதுக்காகவும் பதவிக்காகவும் இவ்வளவு ஒளரி கொட்டுறாங்க. ஆனா பெரியார் 29 பதவியில அட்ட டைம்ல இருந்தவர் தந்தை பெரியார். 29 பதவியில தூக்கி எரிஞ்சிட்டு வெளியே வந்தாரு. அப்பதான் அவர் ஈரோடினுடைய நகரசபை தலைவரா இருக்காரு. அப்படியும் தூக்கி போறாரு. வைஸ்ராயா இருங்க அப்படின்னு அவருக்கு அழைப்பு வருது, முடியாது என் தூக்கி எரிஞ்சவர். பதவிக்காக சோத்துக்காக சுரண்டல் பொழைப்பு நடத்துற நீ எல்லாம் பெரியார பேசலாமா? உனக்கு தகுதி இருக்கா? சரியா, உன்னை பத்தி நாங்க பேசணும்னா ஆதாரத்தோட பேசுறோமா இல்லையா? விஜயலட்சுமி ஆதாரத்தோட வெளியிட்டு தானே உன்னை பேசினாங்க. நீ ஆதாரம் கேட்ட இல்ல, மேடல் நின்றுட்டு நான் சொத்து சேர்த்திருக்கேன்னு சொல்றாங்கப்பா, ஆதாரம் எங்க? அதர்மம் மனோஜா ஆதாரத்தை போட்டு தானே உன்னை செருப்பு கழட்டி அடிச்சான். ஆனா நாங்கெல்லாம் பேசும்போது ஆதாரத்தோட பேசுறோமா இல்லையா? நீ ஆதாரத்தோட பேசியிருக்கணும்ல. எங்க பேசினாரு பெரியாரு? எதை பேசினாரு? எந்த பெர்சன்ல பேசினாரு? அல்லது பேசினாரா இல்லையா? இந்த தேதியில பேசினாரு, ஆதாரத்தை கொடு. அப்படியான ஆதாரத்தை கேட்டா பக்குன்னு முழிச்சுக்கிறது. இது என்ன தெரியுங்களாங்க?
பாஜக RSS சங்கப்பரிவார் கும்பல் கொஞ்ச நாளாவே பெரியாரை குறித்து அவதூறுகளை பரப்புவதற்கே ஒரு பெரிய செட்டப் வச்சிருக்கான். அவன் காசை கொடுத்து சில பேரை இது மாதிரியான கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட வைக்கிறான். அதுல ஒருத்தன் தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி பெரியாரை குறித்து இந்த செய்தியை பரப்புனவன். பாருங்களேன். அம்மா கிட்ட போகாத மத்த எந்த பொண்ணுகிட்டையும் கூட பிறந்தவ அக்கா தங்கச்சி யார்கிட்ட வேணாலும் நீ போகலான்னு அந்த திராவிட வேதம் சொல்லுது, பிராமணியம். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நான் ஒருபடி மேலே போய் தாயையும் புணரலாம் என்கிறேன். இதுல தவறு என்ன இருக்கு? பாத்தீங்களா, இந்த நாய் பரப்புனாம் பாருங்க. இதத்தான் பாஜக தன்னுடைய வாட்ஸ்அப் குரூப்ல பரப்புச்சு. அதுக்குனே 25 லட்சம் வாட்ஸ்அப் குரூப்பை பாஜக வச்சிருக்கு. அதை அப்படியே தூக்கி தன்னுடைய வாட்ஸ்அப் குரூப்ல பரப்புறதுக்காகவே சீமான் பாஜக கிட்ட பெட்டி வாங்கிட்டு இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கான். சில்லற பையன். உங்களுக்கு புரியுதா? இவன் சொன்னதான் அப்படியே தூக்கி போட்டு சொல்லியிருக்கான். இந்த பீஸ் படிக்கிறவனா இருந்தா மூளை இருக்கும், பகுத்தறிவு இருக்கும், அரசியலா எதிர்கொள்ளுவான், அரசியலா பேசுவான், அரசியலா விவாதிக்க தயாரா இருப்பான். ஏய், ஒரு அப்பனுக்கு பிறந்தா வாங்கடா அப்படின்னு கூப்பிடுறதும், உனக்கு அறிவு இருக்கா வா விவாதம் பண்ணுவோம் அப்படின்றதும், ஏய் ஒத்திக்கு ஒத்தா வாடான்னு கூப்பிடுறது, ஒத்திக்கு ஒத்தின்னு வான்னு கூப்பிட்ட பிறகு வீரலட்சுமி மாதிரியான ஆட்கள் வாடா அப்படின்னு டேட்டு குறிச்சு ஒரு நாள், ஏய் நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாதுடா, நீ எல்லாம் எலிடா, நான் புலிடான்னு உருட்டுறது. என்னடா சீமான், இவ்வளவு கேடுகட்ட பயிலார் நீ திருற? சின்ன பசங்களை வர திசை திருப்பிக்கிட்டு அந்த பசங்களை வர உண்லாம ஆக்கிக்கிட்டு இப்படி ஈத்தரத்தனம் பண்ணி கஞ்சி குடிக்கிறதுக்கு நீ எல்லாம். அதுலயும் 1953 தான் பெரியார் இதை சொன்னாருன்னு வேற ஒரு பீஸுங்க தூக்கி போடுறானுங்க. சரி, 1953 தானே பேசினாருன்னு குளத்தூர் மணி தோழர் 1953 அவங்க பேசினதா சொன்ன தேதியில இருந்த விடுதலை பத்திரிகை தூக்கி போட்டிருக்காரு சமூக வலைத்தளத்துல. ஒரு பையன் பேச மாட்டான். நீ நியாயமானவனா இருந்தா இதுதான் சங்கதினா பேசு. ஏன் பேசல? நீ யோகியனா இருந்தா நாளைக்கு கு ராமகிருஷ்ணன் வர்றாருல, அவர்கிட்ட இந்தாங்க ஆதாரம் தூக்கி கொடு. ஏன் ஓடி போய் ஒழியிற? ஏன் பாண்டிச்சேரியில போய் பல்ல காமிச்சுக்கிட்டு உள்ள அண்டர் கிரவுண்ட்ல திரியிற? அசிங்கமா இல்ல? ஆக இந்த சீமானுக்கு என்ன பொழப்புனா, எப்பயுமே லைம் லைட்ல இருக்கணும், ஊடக வெளிச்சத்திலே இருக்கணும். அது ஒரு வியாதி, அது ஒரு மனப்பிறழ்ச்சி. இந்த ஆளு ஊடக வெளிச்சத்துல இருக்கன்றக்காக கண்டா மாதிரி பேசிட்டு மிதி வாங்குறது இந்த ஆள் பழக்கம். அப்படிதான் விஜய் வந்த போது விஜய குறித்து அப்படியாக்கும் இப்படியாக்குனாரு. என் தம்பி அவர் என்ன அரசியல் அழைத்தாலும் நான் கூட நிற்பேன், அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு பேசினவன் அவர் பெரியாரையும் அம்பேத்கரையும் சொல்லிவிட்டான்றக்காகவே அவரை நடு ரோட்ல நின்று லாரியில் அடிப்பட்டு செத்து போவேன்னாரு. இவன் தான் அரசியல்வாதி. இவனுக்கு ஆதரவா தெரிவிக்கணும், இவன் கூட நின்று சங்கி அடிக்கணும், இவெல்லாம் முதலமைச்சராகணும், அவர் கூட நிக்கணும்னு எதிர்பார்க்கிறான். அவ்வளவு தகுதி இருக்கா அந்த சீமான்ட்ட? தகுதி இருக்கான்னு கேக்குறீங்க. அடிப்படை அரசியலே தெரியாத ஒரு சில்லற கும்பல இவனுக்கு என்ன அரசியல் இருக்குன்னு இவனுக்கு எல்லாரும் வந்து சொம்படிப்பாங்க. விஜய் நேத்தின் நேரம் வந்த அரசியல்வாதிங்க. நேத்தின் நேரம் வந்த அரசியல்வாதிக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல் புரியுது. ஆனா நான் 13 வருஷமா கத்திட்டு இருக்கேன்னு சொல்ற இந்த சில்லற பீஸுக்கு தமிழ்நாட்டினுடைய நாடி துடிப்பு தெரியல, தமிழ்நாட்டினுடைய அரசியல் தெளிவும் தெரியல. இது வாட்டுக்கு ஒரு ஓரமா உட்காந்து கதறிக்கிட்டு நான் ஆட்சிக்கு வந்தா அறுத்து தள்ளிடுவேன், நான் ஆட்சிக்கு வந்தா புடுங்கி தள்ளிடுவேன் அறுத்து விட்டுட்டு இருக்கு. பெரியாருக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாதுங்க. பெரியாருக்கு பெரியார்னு பேர் யாருங்க கொடுத்தா? பெண்கள் கொடுத்த பேரு. 1938 வட சென்னையில அத்தனை அறிஞர் பெண்களும் சேர்ந்து அவருக்கு அந்த பேரை கொடுத்தாங்க. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார், மீனாம்பாள், பண்டித நாராயணி, தாமரை கண்ணி, நீலாம்பிகை, டாக்டர் தர்மாம்பாள், இது மாதிரியான அறிவு சிறந்த பெண்கள் தலைமை தாங்கி நடத்திய அந்த மாநாட்டுல பெண்கள் எல்லோரும் சேர்ந்து பெண் விடுதலைக்காக இதுவரை யாரும் இத்தனை எழுச்சியோடு ராடிக்கலா பேசலங்க. அந்த பேச்சுக்காகவும் அந்த செயல் திட்டங்களுக்காகவும் பெண்களுக்காக களத்தில் நிற்பதற்காகவும் இனி பெரியாரை ஈவே ராமசாமியை பெரியார் என்ற அழைப்போடு பெண்கள் கொடுத்த அடைமொழி. அந்த அளவுக்கு அவர் உழைச்சிருக்காரு. ஒன்ன மாதிரி கஞ்சிக்கு சத்த பயிலுக, காசுக்காக ஊரா உழைக்க அதை சுரண்டி திங்கிற பயிலுக பெரியார் பேர சொல்றதுக்கே தகுதி இல்ல. நீ தான் சொல்லுவே என் கண்டக்கால் முடி கூட லாயக்கில்லைன்னு. அதை விட கேவலமானவன் நீ. தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டுல உன்னெல்லாம் சில்லற காசை கூட மதிக்காம தூக்கி போட்டிருக்கிறாங்க. உன்னெல்லாம் அரசியல் அனாதையாக்கி தூக்கி ஓரம் கட்டி வச்சிருக்கிறாங்க. இந்த லட்சணத்துல இந்த மாதிரி அடிச்சு விடுறன்னா தமிழ்நாட்டு மக்கள் வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. இனி தெருவுல நீ நடக்கிறதே வேறையா மாறிடும். எல்லா காலமும் எல்லாவற்றையும் வேடிக்கை பார்த்துட்டு எல்லாரும் நகர்ந்து போவாங்களா? இல்ல, ஒரு காலத்துல குடுக்கிற அட்டியில நீ எல்லாம் திருந்தணும். தமிழ்நாடு அரசு இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே இருக்காம இது மாதிரி சில்லற பயல்க இது மாதிரியா கிளப்பி விடுற அவதூறுகளை எல்லாம் ஒரு கட்டத்துல நிறுத்தணும். இந்த பெரியாருக்கே இந்த போடுன்னா எங்களை மாதிரி சாதாரண வீட்டுல இருந்து வர அரசியல்வாதிகளுக்கு என்ன மாதிரியான சூழல் தமிழ்நாட்டுல நிலவும்? அப்ப இதை தடுக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கு. சில்லற பயலா இருக்கிற இந்த சீமான் மாதிரியான ஆட்கள் மேல
கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டாமா? அது அரசினுடைய கடமை இல்லையா? பொறுத்திருந்து பாப்பங்க அரசு என்னதான் செய்யுதுன்னு.